ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது தட்டைப்பயிறு குழம்பு தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு முறை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய மற்ற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷன் வழியாக. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து வதங்கட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். பயிறு வகைகளில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது போல் ரெசிபீஸ்லாம் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரை நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வந்து ஊறணுங்க. இப்போது தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் இல்லை தனியாத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதி வந்ததும் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் கரைச்சி, அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து கொதிக்க விடலாம். நான் மற்ற வீடியோஸுடைய ரெசிபீஸுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. மேலே இருக்க ஐக்கான்லேயும் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தட்டைப்பயிறு, அதாவது பார்த்திங்கன்னா சவுத் சைடில் இது வந்து தட்டைப்பயிறு சொல்லுவாங்க. இங்கே சென்னை, காஞ்சிபுரம் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக வேக வைக்கிறதுனால நம்ம குழம்பு வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை குழம்போடு சேர்த்து வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் தனியாக வேக வச்சு நான் எடுத்து இதில் குழம்பு வைக்கிறேன். இது தட்டைப்பயிறு குழம்புன்றதுனால நான் தட்டைப்பயிறு மட்டும்தாங்க இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது போல் காய் போட்டும் நீங்கள் செய்யலாம். காராமணி குழம்பு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் வந்து நல்லா சேர்த்து விட்டாச்சு. உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி காராமணி வந்து வெந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்காது வேகிறதுக்கு. ரொம்பவே வந்து ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான வந்து குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாதத்துக்கு. கண்டிப்பாக இதே போல் ரெசிபியை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல். என்னோட மற்ற ரெசிபீஸை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு அதாவது காராமணி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.